நான் திருப்பி திருப்பி சொல்றோம், நாங்க சென்சஸ் கேட்கல, சர்வே கேட்கிறோம்னு தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனாலும் திருப்பி திருப்பி எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. மத்திய அரசு தான் எடுக்கணும், மத்திய அரசு தான் எடுக்கணும். கர்நாடகா உயர்நீதிமன்றமே தெளிவுபடுத்திடுச்சு. 4 மாதத்திற்கு முன்பு கர்நாடகா உயர்நீதிமன்றம், ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா என்னன்னு, மத்திய அரசு மட்டுமில்ல மாநில அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று கர்நாடகா உயர்நீதிமன்றமே தீர்ப்பே வழங்கி இருக்கிறது. இந்தியாவில் மத்திய அரசு மட்டுமில்ல மாநில அரசுகளும் கணக்கெடுப்பு நடத்தலாம் தீர்ப்பு. இதுக்கு மேல என்னையா வேணும்? ஆனாலும் எங்களுக்கு மத்திய அரசு தான் எடுக்கணும், அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. இதனால தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி, தமிழ்நாட்டில் திமுக அரசு வந்த பிறகு சமூக நீதியை 15-20 அடி ஆழத்துக்கு குழி தோண்டி போச்சுட்டாங்க சமூக நீதி. இன்னைக்கு யாராவது திமுக காரன் சமூக நீதி பத்தி பேசினா என்ன வேணா கேட்டுக்கோங்க, என்ன வேணா கேட்கலாம், கெட்ட வார்த்தை பேசாது. ஏன்னா சமூக நீதியினுடைய துரோகி திமுக, சமூக நீதியினுடைய விரோதி மட்டுமில்லை, சமூக நீதியோட துரோகி. இது போன்ற எந்த அரசும் தமிழ்நாட்டில் துரோகம் செஞ்சது கிடையாது. இதெல்லாம் மக்களிடம் எடுத்து செல்லுங்கள். என் தம்பிங்க எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து இதன் செய்தி, அதுக்கு தான் உங்ககிட்ட நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஒவ்வொரு செய்தியும் தமிழ்நாட்டில் தொடக்கப்பள்ளிகளில் கிட்டத்தட்ட 3800 தொடக்கப்பள்ளி, 4000 பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க. தொடக்கப்பள்ளி 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும், இந்த 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் 4000 பள்ளிகளில் ஒரு ஆசிரியர். அப்போ என்ன கல்வி கொடுக்க முடியும்? ஒரு ஆசிரியர் 1ஆவதுக்கு அதே ஆசிரியர் 1ஆவது, 2ஆவது, 3ஆவது, 4ஆவது, 5ஆவது ஒரே ஆசிரியர் தான். நம்ம என்னையா வெள்ளக்கார காலத்தில் இருக்கிறோம், ஏஐ காலத்தில் இருக்கிறோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு 4000 தொடக்கப்பள்ளியில் ஒரு ஆசிரியர், 1,00,000 வகுப்பறைகளில் ஆசிரியர் கிடையாது, 1,00,000 வகுப்பறைகளில் ஆசிரியரே கிடையாது. தான் தமிழ்நாட்டுடைய கல்வி நிலை. கடந்த 5 ஆண்டு காலத்தில் இணை பேராசிரியர்கள் மொத்தம் போஸ்ட் 10,500, அதில் 9,000 வேக்கண்ட். எவ்வளவு நியமனம்? ஒன்று கூட கிடையாது. எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு. டெட்டுன்னு ஒன்று சொன்னாங்க, கிட்டத்தட்ட 4,00,000 பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க டெட்டில். அது நடத்துங்கன்னு சொன்னா அதெல்லாம் இப்ப நடத்த மாட்டோம். தினம் போராடிட்டு இருக்கிறாங்க. இடைநிலை ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், ஒப்பந்த ஆசிரியர்கள், ஒவ்வொரு யாருக்கு எல்லாத்துக்கும் இவங்க வாக்குறுதி, நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களை திட்டத்தை, உங்களை கோரிக்கை நிறைவேற்றுவோம். எல்லாமே இவங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. கிடைச்சது பார், நாமம் போட்டார் ஸ்டாலின். அதனால இன்னும் 2 மாதம் தான் தேர்தல், இன்னும் 2 வாரம் தான் திமுக. 2 வாரத்துக்கு அப்புறம் திமுக முடிஞ்சு போச்சு, தேர்தல் அறிவிச்சிடுவாங்க, அவ்வளவுதான். தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் இனி திமுக வராது, நம்ம கூட்டணி தான் வரும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.